வணக்கம் நண்பா. நம்முடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் அதாவது பட்ஜெட் ரேட்டில் ஏதாவது ஸ்மார்ட் வாட்ச் இருந்துச்சுன்னா நிறைய வாங்கி ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி போட்டோட ஒரு ப்ராடக்ட் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். போட்டோட ஸ்மார்ட் வாட்ச். அதாவது இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அன்பாக்சிங், அதுக்கப்புறமா தண்ணிக்குள்ளாடி முக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பாஸ் ஆனால் மட்டும் இந்த வாட்சை நீங்கள் வாங்கினால் போதும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய கேட்ஜெட்ஸோட அப்டேட்ஸ் கொடுக்கும்போதும் சரி தான், வித்தியாசமான கேட்ஜெட்ஸோட அப்டேட் கொடுக்கும்போது சரி தான், புதிய தகவல்கள் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். பாக்ஸை பிரிக்கும் போது உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் வாட்சை தவிர வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸை தவிர இது கூடவே உங்களுக்கு 1 இயர் வாரண்டி வருது. அதாவது 1 இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி வாட்ச் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். வாட்சை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அநியாயத்துக்கு ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. அதாவது அல்டிமேட் ப்ரீமியம் சொல்லிக்கலாம். அதாவது இதோட ஸ்ட்ராப்பை பாருங்கள், இதோட பாடியை பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ஆப்பிள் வாட்சை பார்க்குற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. போலி ஃபீல் தான். இதுக்கப்புறமாட்டு இதோட பாடி கேசிங்கை பாருங்கள், மெட்டலில் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீமியத்துக்கு ஓவராக பண்ணியிருக்காங்க. அதாவது பட்ஜெட் ரேட்டு 2500 தான் வரும்னு நினைக்கிறேன். தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.3 இன்ச்சில் ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. ஃபுல் டச் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமாட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது பாட்டம் டு மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது இவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க, இவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க, ஒரு வீக்கோட உங்களுக்கு கம்ப்ளீட் ரெக்கார்டு அதில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது மெசேஜஸ், ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகும். பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, டிஎன்டி மோடு, அது மாதிரி கொஞ்சம் மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறமா ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனுக்குள்ளாடி போயிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது ஒரு ஸ்மார்ட் பேண்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். இதை தாண்டி உங்களுக்கு ஒரு சில ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். தண்ணிக்குள்ளாடி முக்கி செக் பண்ண போகிறோம். இன்கேஸ் தண்ணிக்குள்ளாடி முக்கி செக் பண்ணும்போது ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா தயவு செய்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வாட்சை வாங்க வேண்டாம்ங்கிற அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நீங்கள் பாஸ் ஆனால் ஷேர் பண்ணணும் அவசியம்லாம் கிடையாது, அது உங்கள் விருப்பம். ஃபெயில் ஆனால் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள், நல்லது நடக்கணும், அவ்வளோதான். இதுக்கப்புறமாட்டி இதில் ஸ்பெஷலான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளவுட் வாட்ச் ஃபேஸ் இருக்குது. க்ளவுட் வாட்ச் ஃபேஸ்னால் ஒன்றும் கிடையாது. அதாவது பை டிஃபால்ட்டாக உங்கள் வாட்சில் உங்களுக்கு 4-5 வாட்ச் ஃபேஸ் தான் இருக்கும். இதை தாண்டி அடிஷ்னலாக தேவைப்பட்டால் க்ளவுட் சர்வீஸை பயன்படுத்தி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை தாண்டி கஸ்டம் ஃபேஸ் இருக்குது. கஸ்டம் ஃபேஸ்னால் உங்கள் ஃபோட்டோவை கூட நீங்கள் வாட்ச் ஃபேஸை செட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஸ்மார்ட் பேண்டில் தான் உங்களுக்கு 2000 பட்ஜெட்டில் பிளட் ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயே உங்களுக்கு 2500 பட்ஜெட்டில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தந்திருக்காங்க. அப்புறம் ஸ்மார்ட் பேண்டில் வர மாதிரி ஹார்ட் ரேட் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஸ்லீப் மானிட்டர் பண்ணிக்கலாம். அதாவது வீக்லி ரெக்கார்டு, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதை தாண்டி உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் சோஷியல் ப்ரொஃபைலுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எது வேணாலும் சரி தான், நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வரும். அப்புறம் ப்ரீத்திங் எக்சசைஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யூட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓவரலாக பார்க்கும்போது பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் உங்களுக்கு பேக்கப் கொடுக்கும். பேட்டரி பேக்கப் உங்களுக்கு பரவாயில்ல. நண்பா, இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இதில் மீடியா கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பாட்டு ப்ளே ஆகுதுன்னா நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இனி உங்களுக்கு தண்ணிக்குள்ளாடி முக்கி செக் பண்ணி காமிக்கிறேன். வாட்டர் டெஸ்டிங் பாஸ் ஆனால் வாங்கினால் போதும். டைமை பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணிக்குள்ளாடி முக்கிக்கலாம். டைமை பார்த்து வச்சுக்கோங்க. வாட்ச் இப்போ ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா வாட்சை எடுத்து அப்படியே தண்ணிக்குள்ளாடி போட போகிறேன். என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பொறுமையாக பாருங்கள், ஏன்னா ரிசல்ட் வருதுங்கிறத பார்த்துப்போம். ஃபெயில் ஆனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வாட்ச் வாங்க வேண்டாம், அந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பாஸ் ஆனால் உங்கள் விருப்பம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த மாதிரி நேர்மையான ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இப்போ ஆல்மோஸ்ட் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்மார்ட் ஃபோனை பார்த்து டைமை செக் பண்ணிடலாம். டைம் பார்த்திங்கன்னா 11 நிமிஷம் பக்கத்தில் ஆயிருக்கு. இனி தண்ணிக்குள்ளாடி இருந்து வெளியே எடுத்துப்போம். வெளியே எடுக்கிறேன் பாருங்கள். வெளியே எடுத்துட்டேன். இனி வாட்ச் ஒர்க் ஆகுதாங்கிறத பார்த்துப்போம். செக் பண்ணுறேன். ஒர்க் ஆகுது. எந்த வித குறைபாடுகளும் இல்லை. போட் மேலே நான் வச்ச நம்பிக்கை வீண் போகலை. பாஸ் ஆகிருக்கு நண்பா. அது மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான். இதுக்கு 11 நிமிஷமே வச்சு காமிச்சிட்டேன்.
நல்ல பிராண்ட் தான், ட்ரஸ்டான பிராண்ட் தான், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். இதுக்கு டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி ஹார்ட் சென்சாரை பொறுத்த மட்டும் அதுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன். அது வேல்யூ ஒரு மாதிரி காமிக்குது. ஸோ அது மட்டும்தான் இதில் ஒரு சின்ன ஒரு குழப்பமாக இருக்குது. ஓவரலாக பார்க்கும்போது இந்த ரேட்டுக்கு வாங்கலாம். 2500 ஒருத்தான ஒரு பொருள் தான். இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட்டோட ரிவ்யூ வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட் ரேட்டில் வேணும்னா எந்த பட்ஜெட்டில் வேணுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், என்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது நான் வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். அதே மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டாக ஏதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டடாக மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.